ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸ் எவ்ரி அதோட இன்றைக்கான ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். மேசிவ் பெனிஃபிட்ஸ் இந்த ரெசிபியில் இருக்குங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க நினச்சலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் வாழைப்பூ அதை க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அதெல்லாம் வெளியில் எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துகிட்டு அதில் நடுவில் இருக்க இந்த 2 பார்ட்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி எல்லா பூலையும் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு நீங்கள் போடக்கூடாது. ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு இட்லி டவாவில் இந்த மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க. அதுக்குள்ளே வேகிறதுக்குள்ளே ஒரு பேனில் ஒரு 2 கப் அளவு பொட்டுக்கல்லையை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலரில் வெந்து வந்துருச்சு. அதையெல்லாம் உதுத்தி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா டிர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1க்கு 2 ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் அதையும் நல்லா இந்த மாதிரி நைஸாக டிர் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, அது கூட பொட்டுக்கடலை பொடி, அப்புறம் கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பொட்டுக்கடலை பொடி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணணும். அதாவது தண்ணி சேர்க்காததுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா, அதாவது கைக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வரையும் நீங்கள் கலந்து விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். அதாவது நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிரிஞ்சு வராத மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு டவாவில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. 4 நாளாக போடுங்க, நிறையா போட வேணாம். இது லைட் ப்ரௌன் ஷேட் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் ஆல்சோ ஹெல்தியான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் சாஸ் இல்லை மேயோ வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. கிட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye.